இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவுல நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய லிவர் டானிக் தான். நம்ம ஒரு கடந்த 6 மாதத்திற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வெர்போக்கோடைய லிவர் டானிக்க பத்தி நம்ம ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முழு பதிவ நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ புதுசா நம்மளுடைய நண்பர்கள் நெறைய பேர் இந்த ஒரு கார்கில் கம்பெனியோடைய லிவோஃபெட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிவர் டானிக்க நம்மகிட்ட சொன்னாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதனுடைய விலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 லிட்டரே ஒரு ரூ. 1900 அந்த ரேட்ல தான் நமக்கு வருது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால இத வாங்கி நாம பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இந்த டானிக்க பயன்படுத்தி பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவா குடுக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, வெர்பேக்குடைய லிவர் டானிக் ரொம்ப கட்டித்தன்மையா இருக்கும். அதே மாரி அது ஆடுகளுக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா, அதனுடைய விலைய பத்தி பார்க்கும்போது விலை ரொம்ப அதிகமா இருக்கு. நமக்கு 4 லிட்டரே ரூ. 1650 அந்த மாரி வந்துரும். அப்படிங்கிற பட்சத்தில நம்ம ஆடுகளுக்கு அத அதிகமா நம்ம குடுக்கும் பொழுதும், அது அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா வேலை செய்யல அப்படிங்கிறத தான் சொல்லலாம். அதே மாரி அது கன்டினியூவா நம்ம குடுத்துட்டு இருந்தா மட்டும் தான் வெர்பேக்குடைய அந்த லிவர் டானிக் வேலை செய்யுது. ஆனா, இந்த கார்கிலுடைய லிவர் டானிக் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி ஃபீட்ல இது ரேட் நம்ம கம்மியா இருக்கனால, நம்ம டெய்லி 2 டைமும் நம்ம இத அடர் தீவனத்துக்கு கூட நம்மளால கலந்து குடுக்க முடியும். அப்படி நம்ம தொடர்ச்சியா இத நம்ம கலந்து குடுத்துட்டே இருக்கனால, ஆடுகளினுடைய வளர்ச்சி ரொம்பவே அருமையா இருக்கு. அதனுடைய வாசனை பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். இதே நீங்க வெர்பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஆல்கஹாலிக் கன்டென்ட் அதிகமா சேர்த்திருப்பாங்க. ஆனா, இதுல ஆல்கஹாலிக் கன்டென்ட் இருந்தாலுமே, இது ஆடுகளுக்கு நல்லாவே ஒரு வெயிட் கெய்னிங்க குடுக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. அதே மாரி ஆடுகளுக்கு பசிய ரொம்ப நல்லாவே தூண்டுது. அது நல்லாவே வித்தியாசம் தெரியுது. ஏன்னா, வெர்பேக்லயும் நம்ம அதுக்காக குறைலாம் சொல்ல முடியாது. ஆனா, விலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, அதற்கு இது நமக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப இந்த ஆடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏறத்தாழ ஒரு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது. அந்த 1 மாசத்திலேயே ஆடுகள் எல்லாமே உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். அதாவது ஆடுகள் எந்த ஒரு ஆடுமே ஒரு சோவட்ட இல்லாம, எல்லாமே நல்லா அது சாப்பிடக்கூடிய தீவனமா இருக்கட்டும், அது எடுத்துக்கக்கூடிய அடர் தீவனம் அப்படியே அதனுடைய உடல்ல சேரக்கூடிய அளவுக்கு இந்த லிவர் டானிக் நல்லா வேலை செய்யுது. அத நம்மளால மறுக்கவே முடியாது. அதனால தான் நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி அதாவது எப்பவுமே பண்ணையாளர்கள் குறைந்த செலவுல நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்போது மட்டும் தான் அது ஒரு லாபகரமான பண்ணையா இருக்கும். அதனால தான் இந்த டானிக்க நான் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படுத்துங்கன்னே நான் சொல்லுவேன். இப்படி பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஆடுகளுக்கு பசியை தூண்டக்கூடிய தன்மையா இருக்கலாம். அது சாப்பிடக்கூடிய இதா இருக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாரி நெறைய பேர் அடர் தீவனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஆடுகளுக்கு என்ட்ட கேட்கக்கூடிய விஷயம், உங்க ஆடுகளுக்கு எந்த மாதிரி அடர் தீவனம் குடுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஆடுகளுக்கு நான் அதிகப்படியான மக்காச்சோளம் தான் புரோட்டீன் அதிகமா குடுப்பேன். அப்போ 3ல 1 பங்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடுகளுக்கு எல்லா விதமான இந்த கலப்பு, பொட்டு, தூசிகள் எல்லாமே நம்ம சேர்க்கலாம். இந்த தூசிகள பொறுத்த அளவுல அதுல அந்த அளவுக்கு சத்து இருக்கு அப்படின்னு என்னால ஏத்துக்கிட முடியல. காரணம் மக்காச்சோளத்திலயும் நம்ம ரேஷன் அரிசியிலயும் இருக்கக்கூடிய ஒரு சத்து கண்டிப்பா அந்த தூசிகள்ல கிடையாது. ஆனா நெறைய பேர் இந்த மக்காச்சோளமோ, அரிசியோ குடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடு பெருஞ்சாணி போடுது, ஆடு எருக்கள் வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தீவனமும் ஆடு வயிற்றுல பழகுற வரைக்கும் அது இந்த மாரி தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரம்பத்துல மக்காச்சோளமோ, அரிசியோ குறைஞ்ச அளவுல குடுக்க ஆரம்பிச்சு, படிப்படியா அது ஆடுகளுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய இந்த அடர் தீவனம் எவ்வளவு ஒரு உயிருள்ள அடர் தீவனமா இருக்கும் பாருங்க. இதுல அதிக அளவுல தூசி இல்லாம நல்ல ஒரு சத்தான இதா இருக்கு. அதே மாரி இந்த நியூட்ரிசல் பவுடர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதையும் ஒரு முழு பதிவா போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோபயோட்டிக் பவுடர். ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது அதனுடைய செரிமானத்துல நுண்ணுயிர் பெருக்கத்த அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பவுடர் தான் இது. இதுவும் நம்ம ஆடுகளுக்கு இது அந்த கலப்பு தீவனம் நம்ம குடுக்கும் பொழுது, இதில ஒரு கைப்பிடி அளவு போட்டு குடுக்கலாம். அதே மாரி இது மினரல் மிக்சர். இதுல அனைத்து விதமான மினரல் தாது உப்புக்களும் இந்த இதில இருக்கும். ஏன் நம்ம தாது உப்பு இதெல்லாம் நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு ஆடு வேகமா இது மட்டும் சாப்பிட்டு அதாவது அடர் தீவனத்த சாப்பிட்டு ஒரு ஆடு நல்லா வேகமா எடை ஏறுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஒரு எடை ஏறுது. அதாவது ஒரு பில்டிங் நீங்க ரொம்ப அழகா கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதனுடைய பேஸ் மட்டம் நல்லா போடும். அப்போ ஆடினுடைய எலும்பு, அதனுடைய கால் இது எல்லாமே பலமா இருக்கணும். இல்லன்னா ஆடு என்ன ஆகும்னா, கால் முன்னாடி வளையும், பெண்ட் ஆகும். அல்லது ஆடுகளுக்கு ஏதாவது ஒரு சத்து குறைபாடு வந்துரும். அப்போ அந்த சத்துக்கள நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா, மினரல் மிக்சர் அப்புறம் இந்த ப்ரோபயோட்டிக் பவுடர் இது எல்லாமே நம்ம சேர்க்கும் பொழுது, ஆடுகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம நல்லா அதிகப்படியா ஹெவியா சாப்பாடு குடுக்கலாம். அது நல்லா சாப்பிட்டு வளரும். அதே மாரி இந்த மாரி நம்ம அடர் தீவனத்துக்கு கூட நம்ம லிவர் டானிக்க மிக்ஸ் பண்ணும்பொழுது, இந்த ஒரு நல்லா அதுல நம்ம கைக்கு தெரியும் ஒரு பதம். அந்த தீவனம் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிவர் டானிக்குடைய பதம் நல்லா இறங்குற மாரி நம்ம தெளிச்சு குடுத்தாலே போதும். நல்லாவே ஒரு 1 மந்த்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த லிவர் டானிக், ப்ரோபயோட்டிக் பவுடர் இதெல்லாம் குடுக்குறோம் அப்படின்னா, ஆடு அதிகமா தீவனம் எடுத்துக்கிட ஆரம்பிக்கும். நம்ம இத மட்டும் குறைஞ்ச அளவுல குடுத்துட்டு ஆடு வெயிட் ஏறுதுன்னு சொல்ல முடியாது. அதாவது
1 கிலோ தீவனம் சாப்பிடக்கூடிய ஆடு வந்து நம்ம இந்த லிவர் டானிக் எல்லாமே கொடுக்கும்பொழுது அது 3 கிலோ இடம் சாப்பிட்டு அது தீவனம் சாப்பிட்டாலும் அதனுடைய உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இந்த கிடாலாம் இன்னும் பல்லே போடலை. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 13 14 மாத குட்டி தான் இது. அந்த அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உயிரடைக்கு 40 கிலோ அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து சும்மா நம்ம லிவர் டானிக் மட்டும் கொடுத்துட்டா மட்டுமே இந்த வெயிட்டை நம்ம கொண்டு வர முடியாது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் இருக்குது. அதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம குட்டியை வாங்குறோம், அதுக்கு கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் செய்யணும். அது எப்படி குடற்புழு நீக்கம் செஞ்சுருக்கோம், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான மருந்துகள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற முழு பதிவுகளுமே நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது. அதை போய் பாருங்கள். அதே மாதிரி ஆடுகளை பொறுத்தளவில் அதுக்கு வந்து தீவனம் வந்து நம்ம கொடுத்த உடனே வந்து எப்போவுமே தண்ணி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆடுகளுக்கு வந்து அதிகப்படியான பச்சை தீவனங்களையும் வந்து உடனடியாக கொடுக்கக்கூடாது. இப்போ நாம் வந்து ஒரு அடர் தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆடுகள் வந்து அதை நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை இருக்கும்போது நம்ம உடனடியாக அது தண்ணியோ அல்லது வேறு ஏதாவது அதுக்கு வந்து ரொம்ப லிக்விடான ஐட்டங்கள் புண்ணாக்குத்தூள் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆடுகளுக்கு சில டைமில் வயிறு ஊதி செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிவர் டானிக் ப்ரோபயோட்டிக் பவுடர்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆடுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகப்படியாக மக்காச்சோளம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை படிப்படியாக வந்து நீங்கள் ஆட்டுக்கு கொடுக்கும்பொழுது மட்டும்தான் அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதே உயிரில்லாத குச்சி புண்ணாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூசி தொளி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஆடுக்கு வந்து ஒரு ஃபைபர் கண்டென்ட்டாக இருக்குமே தவிர அது ஆட்டுடைய எடையை வந்து ரொம்ப அந்த அளவுக்கு வேகமாக வந்து உயர்த்தாது. அதனால் நீங்கள் படிப்படியாக நம்ம வந்து இந்த லிவர் டானிக் வந்து நம்ம பயன்படுத்தி நீங்கள் வந்து குறுகிய காலத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி கார்கில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு பவுடர் சொன்னாங்க. இது என்ன அப்படின்னா இதனுடைய செரிமானத்தை தூண்டுறதுக்கு இந்த பவுடர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த பவுடர் நம்ம வாங்கி இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை பற்றின முழு பதிவும் விரைவில் நம்ம போடுறோம். இது கண்டிப்பாக ஒரு 100% ப்ரொமோஷன் வீடியோலாம் இது கிடையாது. இது வந்து என்னுடைய நண்பர்கள் எனக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் தான். இதை நான் பயன்படுத்தி பார்க்கும்போது எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. காரணம் என்னன்னா நம்ம அதிகப்படியான செலவு பண்ணி ஆடுகளை வளர்க்கிறத விட குறைந்த செலவில் நமக்கு அதை விட நல்ல ரிசல்ட் கிடைக்கும்போது அதை வந்து நம்ம நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு இதில் ஏதாவது விளைவுகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். அதையும் நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களுக்கு ஆடு வளர்ப்பு சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதை எங்கள் கூட பகிர்ந்துக்கிடுங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் மூலமாக இனிமேல் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து இணைந்திருப்போம். காரணம் ஒரு நாள் நம்மகிட்ட வந்து செல் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம இப்போ தான் புதுசாக ஒரு மொபைல் வாங்கிட்டோம். அதனால் இனிமேல் தொடர்ச்சியாக நமக்கு வந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஆதரவை தாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.